ஓகே ஃப்ரெண்ட், அடுத்த கேள்வி நாம் பார்ப்போம். ஏழாவது கேள்வியை பாருங்க. பொதுக் கொள்கை உருவாக்கத்தில் நிரந்தர நிறைவேற்றின் பணிகளில் அடங்குவது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. பொதுக் கொள்கை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து அல்லது ஒரு குறித்த பிரச்சனையை மையமாக வைத்து அரசாங்கம் அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வருவதற்கு எடுக்கின்ற ஒரு கொள்கை தான் அல்லது இந்த திட்டம் தான் ஒரு பொதுக் கொள்கை என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த பொதுக் கொள்கை உருவாக்கத்துல இந்த நிரந்தர நிறைவேற்று நிர்வாகத்தின் பணிகள், இப்ப பாருங்க, இந்த நிறைவேற்று நிர்வாகம், அதாவது நிரந்தர நிறைவேற்று நிர்வாகம் என்று சொன்னா அந்த பணிக்குழு ஆட்சி முறையை தான் நீங்க சொல்றாங்க. பணிக்குழு ஆட்சி முறைன்னு சொன்னா, அதாவது நிறைவேற்று துறையில பணிகளை நிறைவேற்றுவதற்காக அல்லது நிறைவேற்றுத்துறை உருவாக்குகின்ற அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துற பொறுப்பை பெற்றவர்கள் தான் இந்த பணிக்குழு ஆட்சியினர். சரியா? அப்ப உதாரணமா இவர்களுக்கு உதாரணமா நம்ம சொல்லணும்னு சொன்னா அமைச்சரவை செயலாளர்கள். சரியா? அமைச்சரவை செயலாளர்கள் இருந்து அப்படியே படிப்படி ஒரு ஹைராக்கி அடிப்படையில அந்த அந்த பதவி போயிட்டு இருக்கும். இப்ப அமைச்சரவை செயலாளர்னு சொன்னா அந்த அமைச்சு கீழே இருக்கிற திணைக்களங்கள், அந்த திணைக்களத்தில் இருக்கிற பணியாட்கள் அப்படின்னு சொல்லி அந்த நிரந்தர நிறைவேற்று நிர்வாகிகள் காணப்படுவாங்க. சரியா? அப்ப இந்த பொதுக் கொள்கை உருவாக்கத்துல இந்த நிரந்தர நிறைவேற்று நிர்வாகத்துல பணிகள் அடங்குறத கிடையாது. முதல்ல பாருங்க, பொதுக் கொள்கை உருவாக்கத்திற்கு தேவையான உண்மை தகவல்கள், புள்ளி விவரங்கள் மற்றும் கள நிலவரங்கள் என்பவற்றை அரசியல் நிறைவேற்றுத்துறைக்கு வழங்குது. சரியா? அப்ப இது ஒரு சரியான ஆன்சரா எங்களால சொல்லிக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா, இப்போ ஒரு கொள்கை உருவாக்கம் வரும்போது அந்த கொள்கைக்கு தேவையான தகவல்கள், புள்ளி விவரங்கள், அதே போல கள நிலவரங்கள் என்பனவற்றை அரசியல் நிறைவேற்றுத்துறைக்கு பொறுப்பு யாருக்கு என்று சொன்னா அந்த நிரந்தர நிறைவேற்று அதுதான் இருக்குது. உதாரணமா ஒரு கல்வி மறுசீரமைப்பு ஒண்ணு செய்ய வேண்டும் என்று சொன்னா, இப்ப எந்த அடிப்படையில இந்த கல்வி மறுசீரமைப்பை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு பூரணமான தகவல்களை வழங்குறது அந்த கல்வி அமைச்சுக்கு இருக்கிற திணைக்களங்கள் செய்யும். அது சம்பந்தப்பட்ட ஒரு பரிந்துரைகளை நிறைவேற்றுத்துறைக்கு வழங்குதா? அப்ப அந்த திணைக்களத்துல இருக்கிறவங்க நிரந்தர நிறைவேற்று நிர்வாகிகள். அப்ப அந்த நிரந்தர நிறைவேற்று நிர்வாகிகள் என்ன செய்வாங்க? அந்த தகவல்கள், விவரங்கள், அதே போல கள நிலவரங்கள், எந்த அடிப்படையில ஒரு கல்வி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும், மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்கு, இது ஆசிரியர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, இப்படி பல விடயங்களை செய்வாங்க. நிறைவேற்றுத்துறைக்கு பரிந்துரை செய்வாங்க. அப்ப அதன் அடிப்படையில் என்ன செய்வாங்க? நிறைவேற்றுத்துறை ஒரு கொள்கையை உருவாக்குவாங்க. அதே போல அந்த கொள்கையை உருவாக்கி அந்த கொள்கையை அரசியல் நிரல்ல சேர்த்து கொள்வாங்க. சரியா? அல்லது நிகழ்ச்சி நிரல்ல சேர்த்து கொள்வாங்க. நிகழ்ச்சி நிரல் சேர்த்ததுக்கு பிறகு அந்த கொள்கை என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. நடைமுறைப்படுத்தினதுக்கு பிறகு அந்த கொள்கை என்ன செய்வாங்க? ஒரு மதிப்பீடு செய்வாங்க. மதிப்பீடு செய்ததுக்கு பிறகு எது அந்த கொள்கையில என்னென்ன பெற்றிருக்கு அதை என்ன செய்வாங்க? அப்ப எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகள் பெற்றிருந்த அந்த கொள்கையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவாங்க. அல்லது அந்த எதிர்பார்க்கப்பட்ட எதிர்பார்க்கப்படையில ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொன்னா அல்லது நஷ்டங்களை ஏற்படுத்தும்னு சொன்னா அந்த கொள்கை என்ன செய்வாங்க? முடிவெடுத்துவாங்க. இதுதான் இந்த ஒரு கொள்கை உருவாக்குறதுல ஒரு செயற்பாடு. சரியா? அப்ப இந்த பொதுக்கோள் உருவாக்கல இந்த நிறைவேற்று பணிகள் அடங்குவது இந்த கொள்கை உருவாக்கத்திற்கு தேவையான தகவல்கள், சரி. இப்ப பாருங்க, ரெண்டாவது பாருங்க, இந்த அரசாங்கம் மாறும்போது புதிய அரசாங்கத்திடம் பழைய திட்டங்களை சமர்ப்பித்த பிறகு இது மாற்றம் வருமாம். இது அவங்க சொல்றாங்க இந்த நிரந்தர நிறைவேற்று நிர்வாகம் ஒரு அரசாங்கம் மாறும்போது அந்த பழைய திட்டங்களை இப்ப பழைய அரசாங்கம் செஞ்சிருந்த அந்த பழைய திட்டங்களை புதிய அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து இந்த நிரந்தர நிறைவேற்று நிர்வாகம் மாற்றம் வருமா? தெரியும் இல்லையா? நான் சரி என்று சொன்னா
இந்த நிரந்தர நிறைவேற்று நிர்வாகம் சொல்ற இந்த நிரந்தர என்ற வார்த்தை மாற்றம் பெறாத உண்டு. ஏன்னா இந்த நிரந்தர நிறைவேற்று நிர்வாகம்னு சொல்ற நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பணிக்குழு ஆட்சி முறை. அவங்க எப்படி செய்யப்படுறாங்கன்னு சொன்னா கல்வி தகமையின் அடிப்படையில அல்லது ஒரு போட்டி பரீட்சையின் அடிப்படையில் செய்யறாங்க. இந்த நிரந்தர நிறைவேற்று நிர்வாகம் தெரிவு செய்யறாங்க. அப்ப இங்க அரசாங்கத்துல அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துற பொறுப்பு இந்த பணி ஆட்சி முறைக்கு இருக்கு. அப்ப ஆகையால் அரசாங்கம் மாறும் என்ன செய்ய அரசாங்கம் மாறும்போது அந்த நிரந்தர நிறைவேற்று நிர்வாகம் எந்த அடிப்படையிலையும் காரணமா நாங்க கொள்ள முடியும். சில இந்த பணிக்குழு ஆட்சி முறை இந்த நிரந்தர நிறைவேற்று நிர்வாகம் எந்த அடிப்படையிலையும் மாற்றம் பெறாது. அவங்க சொல்லுவாங்க பிரான்சில அரசாங்கம் அரசியல்வாதிகளால் அல்லாமல் இந்த சிவில் சேவை உத்தியோகத்தர்களால செய்யப்படுது, நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி எங்களால சொல்லிக்கொள்ள முடியும். சோ இந்த நிரந்தர நிறைவேற்று நிர்வாகம் அரசாங்கம் மாறும்போது எந்த அடிப்படையிலையும் மாற்றம் பெறாது, அது நிரந்தரமாகத்தான் செயல்படும். சரியா? அடுத்தது பாருங்க, பொதுக்கொள்கை உருவாக்க செயல்முறையில் பொதுமக்களின் பங்கு பற்றுதலை கட்டுப்படுத்துதல். பொதுக்கொள்கை உருவாக்க செயல்முறையில் பொதுமக்களின் பங்கு பற்றுதலை கட்டுப்படுத்தல். இது ஒரு பிள்ளையான ஆன்சர். ஏன்னு சொன்னா ஒரு கொள்கையை உருவாக்குறதுக்கு இந்த பணிக்குழு ஆட்சியினர் பொதுமக்களிட இருக்கிற பல பிரச்சனைகளை கேட்டறிவாங்க. சரியா? உதாரணமா ஒரு கிராம நிலதாரி அந்த அவரின் ஊடாக ஒரு கிராம பிரச்சனைகள் என்ன செய்யப்படுது, அரசியல் அரங்கு கொண்டு வரப்படுது. அப்ப இதுல பொதுமக்களோட பங்கு பற்றுதல் கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்றது ஒரு பிழையான ஆன்சர். சரியா? அப்ப இது பிழை. அடுத்தே பாருங்க, 4வது, அரசாங்க அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசியல் கட்சிகளுக்கு திட்டங்களை வகுத்து கொடுதல். அப்ப இது அரசியல் கட்சிகளுக்கும் இந்த நிரந்தர நிறைவேற்று நிர்வாகத்திற்கும் பாரிய வேறுபாடுகள் காணப்படுது. அதே போல எந்த ஒரு நெருங்கிய தொடர்பும் அங்க இருக்காது. அப்ப அதனால அதுவும் பிழை. அடுத்து, பொதுக்கொள்கையின் விளைவுகள் தொடர்பாக மக்களுக்கு அறிவூட்டுதல். பொதுக்கொள்கை விளைவுகள் தொடர்பாக மக்களுக்கு இது பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு சரியான ஆன்சர் தான். ஆனா பணிகளை அரசியல் கட்சிகளும் செய்து வருது. பொதுக்கொள்கையோட விளைவுகள், ஒரு பொதுக்கொள்கை எப்படி எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகளை அடைஞ்சிருக்குன்னு சொல்லி மக்களுக்கு அந்த தெளிவுகளை ஊற்றுறது இந்த நிரந்தர நிறைவேற்று நிர்வாகத்தினரும் செய்யறாங்க. அதே போல அரசியல் கட்சிகளும் செய்யுது. இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த அரசியல் கட்சிகள் தான் மக்களுக்கு இந்த பொதுக்கொள்கை தொடர்பான விளைவுகளை தெளிவூட்டுது. சரியா? ஆளுமையாக இருந்து கொண்டும் எதிர்கட்சியாக இருந்து கொண்டும் நடைமுறைப்படுத்தப்படுது. இந்த கொள்கை உருவாக்குறதுனால என்னென்ன நன்மை தீமைகள் பெற்றுக்கொள்வாங்க எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அது சம்பந்தப்பட்ட தெளிவுகளை மக்களுக்கு வழங்குவாங்க. அப்ப இது சரியான ஒரு ஆன்சரா சொல்லிக்கொள்ள முடியும். சரி, அப்ப இது அரசியல் கட்சின்னு வரும்போது சரியாக வரும். சரியா? அப்ப இதுக்கு பொருத்தமான ஆன்சர், 7வதுக்கு பொருத்தமான ஆன்சர் முதலாவது ஆன்சர். சரிதானே? அடுத்த கேள்வியை பாருங்க. எட்டாவது கேள்வி, இலங்கையின் கட்சி முறையின் போக்குகள் இலங்கையில கட்சி முறையில போக்குகள் பாருங்க, கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி தற்போது மீண்டும் செல்வாக்கு காணப்படுகின்றது. அப்ப தெரியும் 2019ஆம் ஆண்டுக்கு முன்பு கட்சிகளோட ஆதிக்கமும் கட்டுப்படுத்தப்பட்டது. கட்சி ஐக்கிய தேசிய கட்சி ரெண்டும் உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க, சுதந்திர கட்சி 1951ஆம் ஆண்டு, 1946ஆம் சரியா? அப்ப இங்க இந்த 1951ஆம் ஆண்டுல இருந்து பாத்துக்காங்க 1950 சுதந்திர ஆட்சியை பிடிக்குது. அந்த காலப்பகுதியில இருந்து சரியா 2019ஆம் ஆண்டு வரை இந்த ரெண்டு கட்சியும் தான் இலங்கையை மாறி மாறி ஆட்சி இருந்தது. ஒரு கூட்டணி அரசாங்கத்தின் அடிப்படையிலையும் அல்லது சிறுபான்மை கட்சிகளை தங்களோட சேர்த்து கொண்டு ஆட்சி செய்கின்ற ஒரு
சரி. இந்த காலப்பகுதி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2019 முன்னுக்கு இலங்கை வந்து ஆக்கியமுள்ள இருகட்சி என்ற அடிப்படை வந்து இலங்கை காணப்பட்டது. பிறகு இந்த கட்சியில ஏற்பட்ட பல பிளவுகள் காரணமாக எஸ்எல்எஃப்ல இருந்து எஸ்எல்பி ஸ்ரீலங்கா போய் சேரப்புறம்னு, அதே போல ஐக்கிய கட்சியில இருந்து பிரிஞ்சு போன எஸ்ஜேபி. சரியா? அப்ப இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து ஆஹ் 2019 பிறகு மக்கள் மத்தியில செல்வாக்கு பெறுற ஒரு கட்சியாக மாற்றம் பெற்றது. சரியா? அப்ப முதலாவது வந்து ஆன்சர் வந்து பிஎன்பி ரெண்டும் வந்து மீண்டும் செல்வாக்கு பெற்று காணப்படுகின்றது அப்படின்னு சொல்றது வந்து பிழையான ஆன்சர். அடுத்தது பாருங்க, தொடர்ந்து மாறுள்ள எதிர்கட்சி முறை காணப்படுவது. அப்புறம் 2019 வந்து இலங்கை ஐக்கியமுள்ள எதிர்கட்சி முறை அது கட்சிகளின் உலக முரண்பாடுகள் குறைவடைந்துள்ளதாகும். சரி, அப்ப அதுவும் வந்து உங்களுக்கு தெரியும் பிள்ளை. ஏன்னு சொன்னா இந்த ஆரம்பத்துல ஆரம்பத்துல யூஎன்பில இருந்தான் இந்த எஸ்எல்எஃபி பிரிஞ்சு வந்து உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துல யூஎன்பில இருந்தான் எஸ்எல்எஃபி பிரிஞ்சு சொன்னா யூஎன்பி தலைவரா இருந்தது வந்து டிஎஸ்எல் நாயகா, உப தலைவரா இருந்தவர் வந்து எஸ்டபிள்யூ பண்டார நாயகர். அப்ப அவரோட மரணத்தை தொடர்ந்து பண்டார நாயகர் படத்தை வந்து ஐக்கிய தேசிய கட்சி தலைமை பொறுப்பு அவருக்கு கிடைக்கும்னு சொல்லி. ஆனா இது ஸ்பஷ்டமா டட்லி சேரன் அது வந்து 1951 எஸ்டபிள்யூ பண்டார நாயகா அவங்க சரியா உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னுக்கும் 1935 லங்கா சமாஜ்ல இருந்து சரியானே. அதுக்கு ஆஹ் இந்த எஸ்எல்எஃப்ல இருந்து யூஎன்பில இருந்து பிரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லி எங்களால சொல்ல முடியும். சரியா? அடுத்தது பாருங்க, தொடர்ந்து இலங்கையின் கட்சி முறையை குறித்த வகைக்கு அடையாளப்படுத்துதல். இதை வந்து நம்ம ஒரு சரியான ஆன்சர் என்று சொன்னா 2019 முன்னுக்கும் இலங்கையோட அரசு கட்சி முறை பாரிய ஒரு ஆதிக்கம் கட்சி முறை இருந்து 2019 பிறகு 2019 ஜனாதிபதி தேர்தல், சரி 2010 தேர்தல் எஸ்எல்பி வந்து இலங்கையோட ஆட்சி பிடிக்குது. சரியா? அடுத்தது பாருங்க, தொடர்ந்து இலங்கையோட கட்சி முறையை குறித்த வகைகள் அடையாளப்படுத்துதல் சிக்கல்களை காணப்படுது. ஒரு கவரேஜ் பிரச்சனை அதுதான். சரியா? அப்ப தொடர்ந்து இலங்கையோட கட்சி முறை குறித்த வகைகள் அடையாளப்படுத்துதல் சிக்கல்களை காணப்படுது. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 2019 முன்னுக்கு இலங்கையோட ஆதிக்கம் கட்சி முறைகளால் சொல்லிக்கொள்ள முடியும். 2019 பிறகு புதிய புதிய கட்சிகளோட தோற்றம். எஸ்எல்பிபி வந்து 2 வருடம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. பிறகு வந்து ரணில் தலைமையிலான ஒரு ஆட்சி முறை இலங்கையில் இடம்பெற்றது. தற்போது வந்து என்பிபி அரசாங்கத்தின் கீழ் ஒரு ஆட்சி முறை. அப்ப எதிர்காலத்தில் இலங்கையோட கட்சி முறை எப்படி செயற்படும் என்ற ஒரு நிலைப்பாடு அரசியல் மத்தியில் ஏற்படுத்தி. ஆகையால வந்து கழிவின் பிறகுதான் அல்லது இன்னும் 2 ஆட்சி இல்லதான் இலங்கையோட அரசியல் கட்சி முறை எந்த வகைக்கு உள்ளடக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுல வரலாம். சரியா? அப்போ பல கட்சி முறைக்கு வரலாம், ஆதிக்கம் வரலாம், அல்லது ஒரு கட்சி முறை வரலாம். சரி, அப்ப நம்ம இப்போ அதை சொல்லிக்கொள்ள முடியாது. அடுத்தது பாருங்க, இன மத கட்சிகள் இல்லாமல் செய்யப்பட்டுள்ளது. அப்ப அது உங்களுக்கு தெரியும் பிள்ளையான ஆன்சர். ஏன்டா 1939 ஸ்ரீலங்கா தொழிலாளர் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. அது வந்து ஒரு ஒரு பிராந்தியத்தை இனத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அதுல இருந்து தோற்றம் பெற்றது இற்றை வரைக்கும் புதிய புதிய இனத்துவ கட்சிகள் மதத்துவ கட்சிகள் தோற்றம் பெற்றுட்டே இருக்குது.
சரி, அப்ப அதுவும் வந்து பிழையான ஆன்சர். அப்ப எட்டாவதுக்கு பொருத்தமான ஆன்சர் வந்து நாலாவது ஆன்சர். தொடர்ந்தும் இலங்கையில கட்சி முறையை குறித்தோர் வகைக்குள்ள உள்ளடக்க சிக்கல் நிலை. அடுத்த கேள்வி பாருங்க. ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பு தொடர்பில் சரியானது. ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பு தொடர்பில் சரியானதை கேட்டிருக்காங்க. உலக முதல் எழுதப்பட்ட நீளமான விரிவான நெகு அரசியலமைப்பு ஆகும். அப்ப ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பு தெரியும் 1789 ஆண்டு நடைமுறைக்கு வருது. 89 ஏப்ரல் மாதம் அமெரிக்க அரசமைப்பு நடைமுறைக்கு வருது. ஆனா 1776 அமெரிக்கா சுதந்திரம் அடைஞ்சது. சரியா? அப்ப இதுல பாருங்க, உலகில் பாருங்க உலகில முதலில் எழுதப்பட்ட இந்த இது வந்து பிள்ளையாக இருக்கு. ஏன்னு ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பு உலகத்திலே மிக குறுகிய ஒரு அரசியலமைப்பு, 7 அத்தியாயத்தை கொண்ட ஒரு அரசியலமைப்பு. 2000 சொற்களை தான் அந்த ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பு கொண்டிருக்குது. ஒரு 30 நிமிடங்கள்ல அந்த ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பை முழுமையாக வாசித்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து மிக குறுகிய ஒரு அரசியலமைப்பு தான் ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பு. அப்ப முதலில் எழுதப்பட்ட நீளமான நெகிழா அரசியலமைப்பு. உண்மையிலே ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பு நெகிழாத ஒரு அரசியலமைப்பு தான். என்று சொன்னா அங்க ஏதாவது ஒரு யாப்பும் அரசியலமைப்பு செய்ய வேணும்னு சொன்னா, திருத்தங்கள் கொண்டு வரணும்னு சொன்னா, அங்க மாநிலங்கள்ல ஆஹ் 4/3 பெரும்பான்மை இருக்கணும். மாநிலங்கள்ல 4/3 பெரும்பான்மை இருக்கணும். அதே போல காங்கிரஸ் சபையில 3/2 பெரும்பான்மை இருக்கணும். அப்ப அது வந்து மிக கடினமான ஒன்று. அப்ப ஆகையால வந்து அதை மாத்துறது வந்து கடினம். அப்ப நெகிழா ஒரு அரசியலமைப்பாக தான் ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பு இன்றைய வரைக்கும் காணப்படுது. நான் நினைக்கிறேன் 28 திருத்தங்கள் தான் இதுவரைக்கும் ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்புல செய்யப்பட்டிருக்குது. சரியா? 27 அல்லது 28 இதுக்குள்ளதான் வரும். சரி, அடுத்தது பாருங்க, அதிகார பிரிவினை கோட்பாட்டை நிராகரிக்கிறதாம். அதிகார பிரிவினை கோட்பாடு என்ன? சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை, மொண்டஸ்கியோட வலுவர கோட்பாடை தானே சொல்றாங்க. அப்ப சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை மூன்றும் வந்து இங்க ஒன்றாக இருக்குன்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. அப்ப அதிகார பிரிவினை கோட்பாடு நிராகரிக்கிறேன்னு சொன்னா அங்க வலுவொன்றாக்கம் காணப்படுதாம். அப்ப அது உங்களுக்கு தெரியும் பிள்ளையான்னு சொன்னா, ஒரு ஜனாதிபதி ஆட்சி முறையில அங்க வலுவொன்றாக்கம் தான் காணப்படும். அதுவும் ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்புல இதை வரைக்கும் சிறப்பாக பின்பற்றப்படுகின்றது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. ஏண்டா அங்க சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை மூன்றும் வந்து வெவ்வேறு பிரிவாக தெரிவு செய்யப்படுது. அதே போல ஜனாதிபதி தான் வந்து நீதிபதியை தெரிவு செய்வார், பிரதம நீதியரசரை தெரிவு செய்வார். ஆனா ஜனாதிபதி அவங்கள பதவி நீக்கிற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை. அப்ப அங்க ஆகையால வந்து நீதித்துறை வந்து அங்க சுயாதீனமாக செயற்படும். சரிதானே? ஆனா இலங்கையை பொறுத்த மட்டும் அப்படி அல்ல. ஜனாதிபதி பிரதம நீதியரசரை நியமிக்கலாம், அவரை நீக்கம் செய்யலாம். சரி, அப்ப இது வந்து ஒரு இலங்கை நீதித்துறையில காணப்படுகின்ற ஒரு சுயாதீனத்த நிலையை சொல்லிக்கொள்ளலாம். சரியா? அப்ப அதிகார பிரிவினை கோட்பாடு நிராகரிக்கிறது, அது வந்து பிள்ளையான ஆன்சர். அடுத்தது கூட்டாட்சி முறையை, இந்த கூட்டாட்சி முறையை நிராகரிக்கிறதா? கூட்டாட்சி முறைன்னு சொன்னா சமஷ்டியத்தான் நீங்க சொல்றாங்க. கூட்டாட்சி முறைன்னா சமஷ்டி ஆட்சி முறை தான் சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பு தான் முதன்மையான ஒரு சமஷ்டி முறையை அறிமுகப்படுத்திய ஒரு நாடாக எங்களால சொல்லலாம். அப்ப கூட்டாட்சி முறையை நிராகரிக்கிறதுங்கிறது வந்து பிள்ளையான ஆன்சர். அடுத்த பாருங்க, ஒற்றை குடியுரிமை மூலம் தேசியவாதம் உயர்வாக காணப்படுகின்றதாம். அந்த ஒற்றை குடியுரிமை மூலம் தேசியவாதம் வந்து உயர்வாக காணப்படுதாம். அப்ப இந்த ஒற்றை குடியுரிமை என்று சொல்லும் போது சமஷ்டி ஆட்சி முறையில உங்களுக்கு தெரியும், சமஷ்டி ஆட்சி முறையோட பண்புல ஒன்றுதான் இரட்டை குடியுரிமை அங்கு காணப்படுது. ஒண்ணு மத்தி குடியுரிமை, அடுத்த குடியுரிமை. அப்ப ஆகையால வந்து ஒற்றையாட்சி நாடுகள்ல தான் இந்த ஒற்றை குடியுரிமை காணப்படும். சரியா? அடுத்த பாருங்க, மரபுகள், வழக்காறுகள், சம்பிரதாயங்கள் யாப்பில் உள்ளடக்கி உள்ளது. அப்ப இதை வந்து நீங்க நினைப்பீங்க பிரித்தானியாவுக்கு மட்டும்தான் இது பொருத்தமாக வர முடியாது. ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பு கூட மரபுகள், வழக்காறுகள், சம்பிரதாயங்கள் யாப்பில் உள்ளடக்கி இருக்குது. சரியா? உதாரணமாக வந்து வெள்ளை மாளிகைக்கான சில அதிகாரங்கள் வந்து யாப்புல இல்லை. சரியா? ஆனாலும் வந்து மரபு ரீதியாக வெள்ளை மாளிகைக்கு இருக்கிற அதிகாரம் தொடர்ந்தும் இருந்து கொண்டுதான் இருக்குது.
ஒன்பதுக்கு சரியான ஆன்சர். அஞ்சாவது ஆன்சர், மரபுகள் வழக்காறுகள் சம்பிரதாயங்களை யாப்பில் இற்றை வரைக்கும் ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பு கொண்டு காணப்பட்டு தான் இருக்குது. சரியா? ஒன்பதாவதுக்கு சரியான ஆன்சர் அஞ்சாவது. அடுத்தது பாருங்க, பத்தாவது, இந்திய சமஷ்டி முறை. சரி, இந்திய சமஷ்டி ஆனது பாருங்க ஐக்கிய அமெரிக்கா சமஷ்டி முறைக்கு ஒப்பானதாகும். அப்ப உங்களுக்கு தெரியும் அது பிள்ளையான்னு சொன்னா, இந்திய அரசியலமைப்பு ஒரு அரைகுறை சமஷ்டி முறையை கொண்ட ஒரு அரசியலமைப்பு. ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பு மாதிரி ஒரு ஒரு தூய ஒரு சமஷ்டி முறையாக இந்திய சமஷ்டி முறை எங்களால சொல்ல முடியாது. அடுத்தது பாருங்க, அரசியலமைப்பு எழுதப்பட்ட நெகிழா முறையாகும். ஐக்கிய இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு, ஆனா நெகிழக்கூடிய அரசியலமைப்பு. இது வரைக்கும் 127 அல்லது 128ன்னு நினைக்கிறேன். இந்த இத்தனை திருத்தங்கள் வந்து இந்திய அரசியலமைப்புல செய்யப்பட்டிருக்கு. 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடையுது. அந்த காலப்பகுதியில தான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறாங்க. சரியா? அப்ப இந்த டைம்ல இருந்து இத்தை வரைக்கும் மேற்பட்ட அடுத்தது பாருங்க, மத்திய அரசாங்கத்திற்கு மாநிலங்களின் சட்டம் மற்றும் நிறைவேற்று அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாதாம். அப்ப வந்து உங்களுக்கு தெரியும், இப்ப ஏன் சொன்னா 3 வகையில மத்திய அரசு மாநிலங்களுக்கான அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியும். ஒண்ணு தேசிய அவசர கால நிலை, பிராந்திய அவசர கால நிலை, அதே போல நிதி நெருக்கடி அவசர கால நிலை. இந்த மூன்று வகையிலையும் வந்து இந்த 3 சட்ட ஏற்பாட்டு கீழே மத்திய அரசு மாநிலங்களுக்கு இருக்கிற சட்டம் மற்றும் நிறைவேற்றத்தை கட்டுப்படுத்த முடியும். இந்த டைம்ல வந்து முழுமையாக ஒரு உரையாட்சி கீழே இந்திய அரசியலமைப்பு கொண்டு வர முடியும். அடுத்தது பாருங்க, மத்திய அரசாங்கத்திற்கு மாநிலங்களை உருவாக்கவும் பெயர்களை மாற்றவும் முடியும். அப்ப இது வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சரியான ஆன்சர். ஏன்னு சொன்னா, இந்திய அரசியலமைப்புல வந்து மத்திய அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்துக்கு வந்து மாநிலங்களை உருவாக்கவும் அல்லது புதிய ஒரு கண்டனங்களை உருவாக்கவும் அதிகாரம் இருக்குது. ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம், இந்திய அரசியலமைப்பு 27 மாநிலமும் 8 யூனியன் பிரதேசத்தையும் கொண்டு காணப்பட்டிருக்கும். சரி, ஆனா இப்ப தற்போது 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசத்தை கொண்டு காணப்படுது. சரியா? அப்ப ஆரம்பத்துல 29 மாநிலம். சரியா? ஆரம்பத்துல 29 மாநிலம். சரியா? 7 யூனியன் பிரதேசம். பிறகு வந்து சில மாநிலங்கள ஆக்ரா வந்து ஒரு இருந்தது. ஆக்ராவையும் சரியா ஞாபகம், இன்னொரு கண்டன் நேம் எடுத்து ஒரு மாநிலமா மாத்தினாங்க. அதே போல ஆந்திரா பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், இந்த பிரதேசத்தை வந்து ஒரு மாநிலமா மாத்துறாங்க. அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்புல தொடர்ந்தும் மாநிலங்களை உருவாக்குறது, அதே போல மத்திய கண்டன்களை உருவாக்குறது இப்படியான வளர்ச்சி. கடைசியாக வந்து 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் இந்திய அரசியலமைப்புல தற்போது காணப்படுது. சரியா? அப்ப அதுக்கு வந்து சரியான ஆன்சர் அதுதான். அடுத்து பாருங்க, மத்திய அவசரகாலின் போது சிறு அளவில் ஒற்றையாட்சியும் சமஷ்டியின் கலவையாக மாறும். அப்ப தெரியும் பிள்ளையான ஆன்சர். முழுமையாக அவசரகாலின் போது முழுமையாக ஒற்றையாட்சிக்குள்ள தான் இந்திய அரசியலமைப்பு வருது. சரியா பிள்ளையர்? அப்ப அதுக்கு சரியான ஆன்சர் 4வது ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்க, அரசின் சமூக ஒப்பந்த கோட்பாட்டின் தோமஸ் ஹோப்ஸ் இந்த தோமஸ் ஹோப்ஸ் சொல்ற விடயம், அரசு சமூக ஒப்பந்த கோட்பாட்டின் மூலம் தோமஸ் ஹோப்ஸ் பற்றிய சரியான கூற்று இதுல கேட்டிருக்காங்க. பாருங்க, தனிச்சொத்து முறைமை சமூகத்தில் தோற்றம் பெற்றதால் மனிதன் காட்டு மிராண்டியாக செயற்பட்டான் அப்படின்னு சொல்லி தோமஸ் ஹோப்ஸ் சொல்றாராம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரியும் பிள்ளையா, தனிச்சொத்து முறைமை தோமஸ், ஆனா தனிச்சொத்து முறை சமூகத்துல தோற்றம் பெற்றதால மனிதன் காட்டு மிராண்டியாக செயற்பட்டான் அப்படின்னு சொன்னது வந்து ரூஸ். அதே இவர் பிரதான 2 வகையான சமூக ஒப்பந்தத்தின் மூலம் அரசு தோற்றம் பெற்றது என்றார். அப்ப 2 வகையான சமூக ஒப்பந்தத்தை சொல்றது வந்து யாரு? ஜோன் லோக். அதாவது ஒண்ணு சமூகத்துக்கு இடையில செஞ்சு கொண்ட ஒப்பந்தம், சமூகத்துக்கும் அரசுக்கும் இடையில செய்து கொண்ட ஒப்பந்தம். சரியா?
அதே போல பாருங்க, மூணாவது, அரசு மக்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை கட்டுப்படுத்தி ஆட்சி செய்கின்ற சர்வ வல்லமை மிக்க அரசாக இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. அரசு மக்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை கட்டுப்படுத்தி ஆட்சி செய்கின்ற சர்வ வல்லமை மிக்க அரசாக இருக்க வேண்டும் என்கின்றார். இதுதான் வந்து தாமஸ் ஹோப் சொல்ற ஒரு கருத்து. ஏன்னு சொன்னா, ஒரு அரசு அல்லது வந்து ஒரு சமூக பந்த கோட்பாட்டின் மூலம் ஒரு அரசை உருவாக்குறாங்க. சம்பந்தப்பட்ட முழுமையான விளக்கம் எங்கட யூடியூப் சேனல் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இந்த அரசு வந்து முழுமையாக அதிகாரத்தை கொண்ட ஒரு ஒரு வரம்பற்ற அரசாக இருக்க வேண்டும் சொல்லி தாமஸ் ஹோப் சொல்றாரு. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஒரு சமூகத்தை சிறப்பாக இயக்க முடியும். அதே போல தாமஸ் ஹோப் சொல்ற இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, அரசு சட்டங்களை உருவாக்க வேண்டும், அது பிரஜைகளுக்கு விரும்பாதவர்களை தான் அரசு உருவாக்க வேண்டும், அவ்வாறு சர்வ வல்லமை மிக்க ஒரு அரசாக இருக்க வேண்டும் சொல்லி தாமஸ் ஹோப் சொல்றாரு. அப்ப மக்களோட உரிமை கட்டுப்படுத்தி ஆட்சி செய்கின்ற சர்வ வல்லமை அரசாக இருக்க வேண்டும் சொல்லி தாமஸ் ஹோப் சொல்றாரு. அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் இதுதான். சரியா? அடுத்தது பாருங்க, சமூக ஒப்பந்தம் படை விளக்கிறார். அப்ப சமூக ஒப்பந்தம். அடுத்தது பாருங்க, ஒரு வரம்புக்குட்பட்ட முடியாட்சி முறையை ஆதரிக்கின்றார். வரம்புக்குட்பட்ட முடியாட்சி முறையை சொல்றது வந்து ஜோன் லோக். சமூக ஒப்பந்தம் சொல்றது. சரி, அப்ப 11வதுக்கு சரியான ஆன்சர் 3வது ஆன்சர்.